கார்ப்பரேஷன் ஜோனல் ஆஃபீஸர் பிரகாஷ் என்பவர் பேசுவதாக என்னுடைய ஊழியர்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் அம்பத்தூர் ஜோனல் ஆஃபீஸராக இருக்கேன். இந்த மாதிரி எஸ்ஆர்எம் அரசு பள்ளிக்கூடத்தில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் வராங்க. அரசு நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஏங்க பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், இது ஒரு உதவியாக கேட்குறோம். எப்படி இருந்தாலும் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ்லாம் நீங்கள் போடணும் வருஷம். அது எங்கிட்ட தானே வந்தாகணும். சரி, ஓகே, கார்ப்பரேஷன் ஆஃபீஸர் சொல்கிறாரு, இது ஸ்கூல் மாணவர் தானே கேட்குறேன் அடிப்படையில் நான் 2000 ரூபாய் கொடுத்தேன். மதுரை மாநகராட்சியில் உள்ள வணிக நிறுவனங்களிடம் வசூலித்த வரியில் 200 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்ததாக மாநகராட்சி ஊழியர்கள், அதிகாரிகள், முன்னாள் மேயரின் கணவர் என 10க்கும் மேற்பட்ட நபர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அந்த மாநகராட்சியே ஆட்டம் கண்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் மேயர் பிரியாவின் பெயரை பயன்படுத்தி தனியார் கல்வி நிறுவனங்களிடம் ஆயிரக்கணக்கில் பணம் வசூல் செய்த சம்பவம் அம்பலமாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. போலீசாரின் விசாரணையில் கிடைத்த தகவல் மாநகராட்சி அதிகாரிகளையே அதிர வைத்திருக்கிறது. நடந்தது என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை அம்பத்தூர் அடுத்த புழல் பகுதியை சேர்ந்தவர் ஷேக் முகமது அலி. வழக்கறிஞரான இவர் அம்பத்தூர் ஓட்டி பேருந்து நிலையம் அருகே குளோபல் டெக் என்ற பெயரில் கணினி பயிற்சி நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவரது அலுவலக எண்ணுக்கு வியாழக்கிழமை தொடர்பு கொண்ட நபர் சென்னை மாநகராட்சியில் இருந்து பேசுவதாகவும் மிக அவசரமாக கம்ப்யூட்டர் சென்டரின் உரிமையாளரிடம் பேச வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஷேக் முகமது அலி அந்த நபரை தொடர்பு கொண்டுள்ளார். தனது பெயர் பிரகாஷ் என அறிமுகம் செய்து கொண்ட அந்த நபர் தான் சென்னை மாநகராட்சியில் உதவி கமிஷனராக இருப்பதாகவும் அம்பத்தூர் ஓட்டி பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியான ராமசாமி பள்ளியில் கல்வி நிகழ்ச்சி நடக்க இருப்பதாகவும் கூறியுள்ளார். அந்நிகழ்ச்சியில் சென்னை மேயர் பிரியா கலந்து கொண்டு அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு ரொக்கப்பரிசு வழங்க இருப்பதாகவும், நிகழ்ச்சிக்கான செலவு 1 லட்சம் என்பதால் அம்பத்தூரில் உள்ள தனியார் கல்வி நிறுவனங்களிடம் தலா 10,000 ரூபாயை நிகழ்ச்சி செலவுக்காக கொடுக்க வேண்டும் எனவும் மேயர் பிரியா தெரிவித்ததாக கூறியுள்ளார். அரசு நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஏன் பணம் கொடுக்க வேண்டும் என கூறி ஷேக் முகமது அலி 10,000 ரூபாயை கொடுக்க மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் 5,000 ரூபாயாவது கொடுக்க வேண்டும், வரி, லைசன்ஸை போன்றவற்றுக்கு தங்களிடம்தான் வர வேண்டும், அப்போது பார்த்துக் கொள்கிறோம் என மிரட்டும் தொனியில் கேட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த ஷேக் முகமது அலி 2,000 ரூபாய் தருவதாக கூறியுள்ளார். பிறகு வியாழக்கிழமை மாலை ஷேக் முகமது அலியின் கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்த பாண்டியன் என்பவர் உதவி கமிஷனர் பிரகாஷ் அனுப்பியதாக கூறி 2,000 ரூபாயை வாங்கி சென்றுள்ளார். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன் ஜோனல் ஆஃபீஸர் பிரகாஷ் என்பவர் பேசுவதாக என்னுடைய ஊழியர்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே எமர்ஜென்சியாக உங்களுடைய ஓனர் என்கிட்ட பேச சொல்லுங்கள், ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்லும்போது உடனே அந்த நம்பரை வாங்கி நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் என்கிட்ட, நான் பிரகாஷ், நான் அம்பத்தூர் ஜோனல் ஆஃபீஸராக இருக்கேன். இந்த மாதிரி எஸ்ஆர்எம் அரசு பள்ளிக்கூடத்தில் 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு பரிசளிக்கும் நிகழ்ச்சி இருக்குது. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் வராங்க. அந்த நிகழ்ச்சியில் எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே 10,000 ரூபாய் கேட்க சொல்லியிருக்காங்கன்ற சொல்லும்போது, அரசு நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஏங்க பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், இது ஒரு உதவியாக கேட்குறோம், மைக் போடுறோம், ஸ்டேஜ் போடுறோம், பசங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறோம், வர சீஃப் கெஸ்ட் சாப்பாடு கொடுக்குறோம், அதுக்காக தான் கேட்குறோம், ஒரு ஹெல்ப்பாக கேட்குறோம், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ்லாம் நீங்கள் போடணும் வருஷம். அது எங்கிட்ட தானே வந்தாகணும். அப்போ நாங்கள் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுறோம் சார் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, சரி, ஓகே, கார்ப்பரேஷன் ஆஃபீஸர் சொல்கிறாரு, இது ஸ்கூல் மாணவர் தானே கேட்குறேன் அடிப்படையில் நான் 2,000 ரூபாய் கொடுத்தேன். பின்னர் நிகழ்ச்சி நடப்பதாக கூறிய அரசு உதவி பெறும் பள்ளியில் ஷேக் முகமது அலி அவரது அலுவலக ஊழியரை அனுப்பி விசாரித்த போது அங்கு சென்னை மாநகராட்சி சார்பில் எவ்வித நிகழ்ச்சியும் நடக்கவில்லை என கூறியிருக்கிறார்கள். பின் பணத்தை வாங்கிச் சென்ற பாண்டியனை தொடர்பு கொண்ட போது, பிரகாஷ் சொல்வதைத்தான் செய்வேன், எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது என்று கூறி மழுப்பியுள்ளார்.
தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஷேக் முகமது அலி அம்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதேபோல மேயர் பிரியாவின் பெயரை பயன்படுத்தி பல பேரிடம் லட்சக்கணக்கில் பணம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் இதுகுறித்து அம்பத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். ஆனால் அன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்கு நிகழ்ச்சின்னு சொன்னார். அந்த ஈவினிங் 7 மணி நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுடைய ஸ்டாஃப் அனுப்பும்போது அங்கே வந்து அப்படிப்பட்ட நிகழ்ச்சியே இல்லை அப்படின்றது வந்து தெரிய வந்தது. அதன் பிறகு அந்த நம்பரில் ஃபோன் பண்ணும்போது அந்த ஃபோனில் வந்து ராங்காக பேசுறது, ரூடாக பேசுறது, ஃபோன் நம்பர் பிளாக் பண்ணுறது, இப்படி வந்து கடைசியாக நாங்கள் வந்து 2000 ரூபாய் கொடுத்த ஏமாந்ததை வந்து அறிஞ்சோம். இது ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த மாதிரி அரசு பேரிலோ இல்லை கார்பரேஷன் பேரிலோ இல்லை மேயர் பிரியா பேர்லையோ யாராவது பணம் கேட்டால் பொதுமக்கள் வந்து பணம் கொடுக்காதீங்கிற அடிப்படையில் இந்த ஒரு பதிவை பண்ணுறேன். அம்பத்தூர் T1 போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். முதல் கட்டமாக வந்து என் இடத்துல பணம் வாங்கிட்டு போனவரை வந்து பிடிச்சிருக்காங்க. அவருக்கு மேலே ஒரு பிரகாஷ்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை வந்து தேடிட்டு இருக்காங்க. அதாவது என்கிட்ட பேசினவங்க வந்து அவங்களுக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க சென்னை மாநகராட்சியில் வேலை செய்யவும் இல்லை. ஆனால் முழுக்க சென்னை மாநகராட்சி பேரை பயன்படுத்தி, ஜோனல் ஆஃபீஸர் பயன்படுத்தி, மேயர் அவருடைய பெயரை பயன்படுத்தி தான் இதை திட்டமிட்டு இந்த வந்து ஃப்ராட் தண்டனை வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது அவரை வந்து இன்னைக்கு காவல் நிலையத்தில் T1 ஸ்டேஷனில் வந்து அவரை வந்து பிடிச்சிட்டு கூட்டு போகும்போது வெளியில் வேற வழக்குக்கு வந்தவங்க 2-3 பேர் வந்து அவரை வந்து நீயா இவனால் நானும் ஏமாறப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு 2-3 பேர் வந்து அந்த ஸ்டேஷன் வாசல்லே சொன்னாங்க. ஆக மொத்தம் இவங்க பெரிய லெவலில் ஒரு திட்டமிட்டு இந்த ஃப்ராட் தண்டத்தை வந்து அம்பத்தூர் பகுதியில் செஞ்சுட்டு வராங்க மட்டும் தெரியுது. அம்பத்தூர் பகுதியில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்த போலி மாநகராட்சி உதவி ஆணையர் பிரகாஷ், உதவியாளர் பாண்டியன் ஆகிய 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். மேயர் பிரியா ராஜன் பங்கேற்கும் அரசு நிகழ்ச்சிக்கு பணம் வழங்க வேண்டும் என கூறி போலி சென்னை மாநகராட்சி உதவி ஆணையர் மற்றும் உதவியாளர் பண வசூல் வேட்டையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த இருவரிடம் விசாரித்த போது கிடைத்த தகவல்கள் இன்னும் திடுக்கிட வைத்தது. உண்மையிலேயே மாநகராட்சி அதிகாரிகள் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கடைகளில் பணம் வசூலிப்பதை வாடிக்கையாக வைத்திருப்பதாகவும் அதனை பார்த்துத்தான் தாங்களும் பணம் வசூலித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு திட்டத்திற்கும் கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கப்படும் நிலையில் நிகழ்ச்சிகளுக்கு என்று வணிகர்களிடம் ஆயிரக்கணக்கில் வசூல் செய்யும் அதிகாரிகளை அடையாளம் கண்டு கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். இல்லையேல் இதுவே ஆட்சிக்கும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் பெரும் அவப்பெயரை பெற்று தந்துவிடும். லஞ்சம் கொடுப்பதும் பெறுவதும் மட்டுமல்ல, மாமூல் பெறுவதும் முறைகேடான வசூலும் குற்றம்தான். அந்த குற்றம் கேடு தரும்.